திருச்சியில் பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிறைய அரசியல் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். திராவிட முன்னேற்றக் கழகம் மீது மீண்டும் விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தீர்ந்த சக்தி அப்படின்னு குறிப்பிடுகிறார். நம்ம நிறைய விஷயங்களை விவாதிக்கலாம். நம்மோடு தற்போது திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். திரு கோலப்பன், தீர்ந்து போன சக்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்களா? அதாவது இன்றைய சூழ்நிலையில் மக்களால இன்னைக்கு அது புறங்கணிக்கப்பட்டு இருக்கிறதுனால அது தீர்ந்து போன சக்தினா அவர் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டுட்டார் பாருங்களா. திமுகவும் அண்ணாத்து மற்றும் பலரும் இணைந்து என்ன எப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சாங்க போது அது தீர்ந்து போன சக்தி இன்னைக்கு அது யார் கையில இருக்கு? அது அதிமுகங்கிறது அவர் குறிப்பிடாம சொல்றாரு. நீங்க எங்கேயுமே அவர் வந்து அதிமுகவையோ எம்ஜிஆரையோ அம்மாவையோ அவர் எங்கேயுமே வசப்பாடல. 100 யூனிட் கொடுத்த கரண்ட் கூட புரட்சி தலைவி அம்மா கொடுத்ததுதான். நான் எம்ஜிஆர் அல்ல, எம்ஜிஆர் வழியில் வந்தவன்ங்கிறாரு. அவர் வந்து எப்படி அதிமுகங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல முடியாம இன்னைக்கு இருக்கிறவங்க மற்றும் பலருன்னு அதுக்கு ஒரு பெயர் வச்சு அவர் வந்து சொல்றாரு. அதுதான் நாங்க பார்க்க வேண்டிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஒரு அதிமுக தொண்டனா நாங்க பாக்குறது இல்ல. ஆனா ஒரு கேள்வி என்ன எழுதுனா, ஊழல் சக்தின்னு இதே அதிமுக சொன்னவரு, அந்த அதிமுகல இருந்து கட்சி மாறி இங்க வர்றவங்க எல்லாம் நல்லவங்க, ஆனா அதிமுக மட்டும் ஊழல் சக்தி, தீந்து போன சக்தி, தூந்து போன சக்தி, என்னென்னவோ வார்த்தை சொல்றாரு. அப்போ அது அங்கிருந்து வரவங்களை மட்டும் கூட்டுக்க முடியுது, அது எப்படி அதுன்னு கேக்குறாங்க. இல்ல, அதாவது நீங்க ஒரே ஒரு விஷயம் பார்த்திருக்கலாம். இப்போ ஊழல் கட்சி, ஊழல் செஞ்சவங்க யாரு, ஊழல் செஞ்சவங்க யார் வந்திருக்காங்க நீங்க இப்ப நீங்க நினைக்கிறீங்க? ஊழல் குற்றவாளி லிஸ்ட்ல இருக்கிறவங்க யாராவது? சார், சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாரையும் நேர்ல சந்திச்சு பொன்னாடை போர்த்தினாரு. அவங்க மேல எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா சார்? அது அவங்க கொடுத்த ஆதரவுக்கு கொடுத்தாரு. இவர் யாரையாவது கூப்பிட்டு இருக்காரு? அவங்களா முடிவெடுத்து நிக்கிறாங்க. இவரு யாருக்காவது லெட்டர் கொடுத்தாரா? நாளைக்கு விஜயபாஸ்கர் வரமாட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. வந்தாலும் ஒரு தொண்டனா இருக்க போறாரு. அவருடைய ஊழல், அவர் மேல ஊழல் புகார் இல்லையா சார்? இல்லங்க, நான் என்ன சொல்ல, ஊழல் வழக்கு கேஸ் எடுப்பாரு, குட்கா கேஸ்ல போக வேண்டிய கட்டாயம் வந்து உள்ள போறாரு. அது எப்படி சார்? ஆளுங்கட்சியா இருக்கும்போது எப்படி ஒரு நியாயமான விசாரணை நடக்குமான்ற நம்பிக்கை எப்படி சார் வரும்? செந்தில் பாலாஜியை திமுக காப்பாத்துனது போல இவர் காப்பாற்ற மாட்டாருன்னா நம்பிக்கை மக்கள் மனசுல இருக்கு. ஓ, சொந்த கட்சிக்காரங்களை கூட காப்பாற்ற மாட்டாருன்றீங்க? சொந்த கட்சிக்காரங்க நீங்க நினைக்க கூட, சொந்த கட்சிக்காரங்கன்னா விஜயோட அவரோட ரசிகர் மன்றத்துல உழைச்சி வந்தாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நார்த் இந்தியால கேட்ட மாதிரியே இருக்கு சார். இல்லங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வட இந்தியால இந்த மாதிரிதான் நிறைய பேர் மாறி போனாங்க. அப்போ இதே மாதிரிதான் விளக்கம் கொடுத்தாங்க. எங்க கட்சிக்காரங்களா இருந்தா கூட நாங்க பாருங்க எப்படி நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளுறோம் பாருங்க. நாங்க அவர் வந்து ஒரு இது சொன்னாரு பாருங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதாவது ஈசனாகிய மக்களை வந்து ஈசனா நினைக்கிறாரு. அது திருநாவுக்கரசருடைய தேவாரத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் வந்து அதுல ஒப்பிட்டு குறிப்பிடுறாரு. நான் வந்து அந்த பணி செய்யதான் வந்திருக்கேன், எனக்கு எந்த வேலையும் கிடையாது. என்ன வந்து விமர்சனம் பண்றாங்க, நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த முதலமைச்சர் பதவிக்கு பிறகு அவர் எங்கேயுமே பேட்டி கொடுக்கல, பத்திரிகையாளர்களை சந்திக்கல, அவருக்கு வந்து எந்த அறிக்கையும் வரலங்கிறத மக்கள் மன்றத்திலே தான் வைக்கிறாரு. அவர் எந்த குறையுமே மக்கள் மன்றத்துல தான் வைக்கிறாரு. நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளும் நான் ஒருத்தரை சந்திச்சேன், 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலதான் சந்திச்சேன், அது பிரைம் மினிஸ்டர்ங்கிறது கூட சொல்லாம சொல்லிட்டு போறாரு. நான் 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள நான் சந்திச்சேன். என்னுடைய பேச்சு யூசுவலா அவ்வளவுதான் இருக்கும்ன்றத சொன்னார். என்னோட பேச்சு இது அவ்வளவுதான், என்னோட பேச்சு அவ்வளவுதான் இருக்கும், நான் அதுக்கு மேல யார்ட்டையும் இது பண்ணிக்கிறது இல்லங்கிறது சொல்லிட்டு போறாரு. ரெண்டாவது, அவருடைய அவரை பத்தி குறைகள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த 6 நாள்ல 6 மாசம் நான் பண்ணுவேன், 6 நாள்ல வந்து பண்ண தொடங்கிட்டாங்க, அதெல்லாம் உண்மைதானமா? இப்ப நம்மளே பார்க்கதானே செய்யறோம். நீங்களே வந்து இன்னமும் ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா, நீங்க இப்ப ஆட்சியில இருக்கிறீங்க சார், நீங்க முதலமைச்சர் சார். அப்போ நீங்க இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும், போதை கலாச்சார பிரச்சனை இருந்தாலும், இல்ல வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்ன செய்ய போறீங்க மக்களுக்குன்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. இன்னமும் உட்காந்து திமுக மேல பழிய போட்டுட்டு அவங்க செஞ்சுட்டாங்களே இவங்க செஞ்சுட்டாங்களேன்னா அது எப்படி? அது அவர் திமுக மேல பழிய போறது இல்ல, அவரு நீங்க அதுதான் சொல்லியிருக்காரு, வேர்ல வரைக்கும் வெந்நீரை ஊற்றி வச்சுட்டு போயிட்டேங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் அவர் வாசகம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பேச்ச ஸ்பீச்சை பார்க்கும்போது இதுக்கு நீங்க பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க, சும்மா ஒண்ணும் செய்யல, நான் 717 மதக்கடையை ஒழிக்கிறேன், அந்த மதுக்கடையை வந்து எப்படி தூக்கணும், எங்க இருந்து டாஸ்மார்க்ல இருந்து வருமானத்தை நீங்க பார்த்து உங்க வீட்டுக்கு சம்பாதிச்சிருந்தீங்களோ அதெல்லாத்தையும் நான் ஒழிக்கிறேன்,
இப்படி ஒன்னொன்னா கொண்டு வர்றாரு. இதுல எங்கடா நான் பிரச்சனைகள்ல மாட்டிடுவோம்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்கிறதையும் அவர் வந்து வெளிப்படையா சொல்ல வர்றாரு. இப்ப வெளிப்படையா சொல்றாரு. இப்போ சிங்கப்பெண் படை ஒண்ணு கொண்டு வராரு. டிஜிபி வந்து நியமனமே இல்லாமல் வச்சிருந்தாங்களே கழிச்ச காலத்துல. அப்ப அந்த டிஜிபி நியமனத்தை பண்ணின பிறகு அந்த சிங்கப்பெண் படையை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவருக்கு காலம் தாழ்த்தி ஒரு வாரம் தள்ளி கொண்டு போறாரு. இப்ப டிஜிபி நியமனம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அந்த சிங்கப்பெண் படையை இது பண்றாரு. ஒருத்தர் அந்த புரோட்டோகால ஒரு வழியா என்னென்ன அமைப்பு சீரமைப்பு பண்ணணுமோ அது பண்றாரு. 50,000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. அதை நான் இந்த மாசத்துல நான் எப்படி விவசாய மக்களுக்கு கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன். நீ உடனே 5 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு நீ பண்ணுவேன், நீ சொன்ன விதியை தேர்தல் வாக்குறுதி கொடுத்த சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற திமுகவும் மற்றும் பலரும் செய்யற வேலைகள் எல்லாத்தையும் அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு. அது அது இயற்கை தானே. அவர் வந்து இப்பதானே உள்ள வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம சொல்றாரு, நிதி கஜானா காலின்னு சொல்லாம நிதி எங்கெங்க இருந்து வரணுமோ மொத்தம் கேட்டு இழுத்து அடைச்சிட்டேங்க. அந்த நிதியை வாங்குறதுக்குள்ள வேலைகளையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச தகவல்ல இவங்க நிதியமைச்சர் வந்து மத்தியத்தில் இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு ஒரு இதுல மீன்ஸ் போன மாதிரி தான் போகுது. ஸ்டாலினை நம்பி கூட நம்ம 4,000 கோடி 4,500 கோடி கொடுக்க முடியாது, விஜய் நம்பி கொடுக்கலான்ற மாதிரி கூட பேச்சுகள் வருது சொல்றாங்க. அப்போ இவருடைய நெளிவுத்தன்மை அதனுடைய எப்படி அணுகுமுறைகள் இருக்குங்கிறத நம்ம போக போக ஒரு மாசம் போனாதான் இதனுடைய காலங்கள் நமக்கு தெரியும். அதுக்குள்ள அவரை எப்படி நம்ம கவுத்தலாம், அவருக்கு வேலை என்னென்ன பழி சொல் போடலாம், என்னென்ன ரீல்ஸ் போட்டு ஓட்டலாங்கிறது எதிர்கட்சி செய்யற வேலைக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு போறாரு. இப்பவும் ஒரு களத்துல என்ன சொல்றாரு, தாவேக்கா திமுக தான் இன்னைக்கு களத்துல நிக்கிறோம், வேற யாருக்கு இங்க இடம் இல்லைன்னு போயிட்டாரு. நாங்க பாக்குறோம். நான் ஒரு அரசியல் நான் விஜய் கட்சிக்காக சொல்லல, அரசியல் ஆலோசனை நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு முன்னாள் அதிமுக தொண்டனா பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கவர்ச்சி, ஒரு கவர்ச்சியை விட ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்கு. அவரோட பேசுற பேச்சு, மக்கள் மத்தியில அணுகிற முறை எல்லாத்தையும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி அவர்கிட்ட இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், சில கட்சிகள்லாம் பேரும் சொன்னேன். இப்ப மதிமுக இன்னைக்கு கூட பேட்டி கொடுத்தோடனே நான் நீங்க உங்க குரல் கேட்டோடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்து மதிமுகவும் ஆதரவு கொடுத்துருவாங்க. அவருக்கு அவரும் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நீங்க கொஞ்சம் கூட கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் நிமிர்ந்து நின்றுருப்பேன். இப்ப நான் 4 பேரை கெஞ்சி கூத்துதான் இந்த இதை நான் பண்ண வேண்டிய இருக்கிறத மறைமுகமா சொல்றாரு. அத 108ன்னு சொல்லி நிப்பாட்டி விட்டுட்டேங்க, 118 கொடுத்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதுங்கிறதையும் மறைமுகமா சொல்றேன். ஏன்னா அவர் அதுக்காக ஒவ்வொரு ஆள்கிட்ட போறதுனால இவங்க சோபா மாடல் அந்த மாடல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து அவரை விமர்சிக்கிறாங்கிறத மறைமுகமா சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த விமர்சனங்களுக்கு அவர் சரியா பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அதுல ஒரு இப்ப குதிரை பேரம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை பத்தி பேசுறாரு, அதுக்கு என்ன ஒரே பதில் சொல்றாருன்னா, நீங்க திமுக அதிமுக எல்லாம் ஒன்னா சேர முயற்சி எடுக்கலையா அப்படிங்கிறாரு. அப்ப அவங்க செய்யறது சரின்னா இவங்க செய்யறது சரியா? இதுக்கு இதுதான் பதிலா? நாங்க என்ன செய்யறோங்கிறது சரியான பதிலா இருக்கணுமா, இல்ல அவங்க செஞ்சாங்களே நாங்க செய்யறோம்ன்றதா அந்த அப்படி புரிஞ்சுக்கணுமா, எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, அவர் எங்கேயுமே குதிரை பேரத்தை வந்து நான் குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய இதை போட்டு நீங்க வந்து இமேஜை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க, அது மக்கள் பார்த்துடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த குதிரை பேரமும் செய்ய மாட்டாருங்கிறதா நாங்க கேட்டதுல எல்லாருக்கிட்டையும் பணம் கொடுத்து அவர் அரசியல் பண்ணலாம். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, நான் வந்து ஜாதி மதம் பணம் இது எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கேன்னு இருக்காரு. அப்புறம் எப்படி அவர் குதிரை பேரம் நடத்துவாரு? நீங்க நல்லா புரிஞ்சிடணும். எங்கேயோ இருந்தவரை கொண்டு வந்து ஒரு ஜாதிக்கு அப்பாற்பட்டு எம்ஜிஆர் தான் விட்டாரு. எட்மண்ட் யாருன்னு தெரியாது, திருநெல்வேலி தொகுதியில விட்டு ஜெயிக்க விட்டாரு. எட்மண்டோட ஜாதி என்னன்னு தெரியாது. அது போல எம்ஜிஆருக்கு பிறகு அம்மா செஞ்சாங்க, அம்மாவுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு அவரு விஜய் தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. எந்த ஜாதி மதம் பார்க்காம கொண்டு வந்து விட்டாரு, வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க நிறைய இடங்களை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பணம் ₹1 காசு கூட கொடுக்கல. இன்னைக்கு அந்த தம்பி அவர் வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பேசும்போது அவருக்கெல்லாம் பணமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு ஸ்ரீரங்கம் தொகுதியில இருந்து வெற்றி பெற்று வராரு. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் கழிஞ்ச முறை கூப்பா கிருஷ்ணன் அதுல தோத்தவர், படைப்பலத்தோட இருக்கும் போதே 2021 தோத்தவர். அந்த இடத்துல யார் ரமேஷன் தெரியாது, அவர் பூர்வீகம் செங்கல்பட்டுங்கிறாங்க. ஆனா ஸ்ரீரங்கத்துல இருந்து வெற்றி பெற்று வராரு இன்னைக்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சர். அது மாதிரி நீங்க வந்து அதுவே அவர் அழிச்சிருக்கும் போது அவர் ஏன் இங்க வந்து குதிரை பேரம் பேசி உங்களுக்கு பண்ணணும்? அதே மக்கள்கிட்ட போயிருவாரு. இப்பவும் மக்களை சந்திக்கிறவரு, அவர் திரும்பி மக்களை சந்திக்க தயாரா இருப்பாரு. நீங்க நாளைக்கு ஆட்சியை கலைச்சா கூட நான் மக்களை சந்திக்க தான் வருவேன் ஒழிய யார்கிட்டையும் குதிரை பேரம் பேசி போய் நிக்க மாட்டாருங்கிறது
மக்களுடைய எண்ணம், என்னோட எண்ணமும் அப்படிதான் தோணுது. ஓகே, ரைட். நன்றி திரு கோலப்பன், உங்கள் பார்வைகளை விரிவாக எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் பொதுக்கூட்ட உரையை முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு பொதுக்கூட்டத்தில் மக்கள் முன்னாடி முதல் முறையாக பேசுகிறார். நிறைய அரசியல் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். திமுக மீதான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். இன்றும் தமிழக அரசியல் தாவேகா வெர்சஸ் திமுக தான், 2 கட்சி தான், மற்ற யாரும் கிடையாது அப்படின்னு மீண்டும் தன்னுடைய எதிரி யார் அப்படிங்கறத தெளிவாக ஃபிக்ஸ் பண்றாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.